இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ரூமினேட். ரூமினேட் அப்படின்னா சிந்தி அசை போடு. இங்கிலீஷ் மீனிங் டு திங்க் டீப்லி அபவுட் சம்திங். ஒரு விஷயத்த மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கிறது, சிந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரூமினேட். வாங்க ரெண்டு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், a cow ruminates its food. பசுமாடு தன் உணவை அசை போட்டுக்கொண்டே இருந்தது. அதான் அதோட அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ், Helen decided to ruminate before making her final vacation place. அப்படின்னா அவ எந்த இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போகணுன்ற அந்த பிளேஸை நல்லா சிந்திச்சு முடிவெடுத்தா. வேர்ட் impurtune. impurtune அப்படின்னா அது ஒரு verb. அதோட தமிழ் மீனிங் வற்புறுத்தி கெஞ்சி கேள். அதோட இங்கிலீஷ் மீனிங் மேக் ஃபோர்ஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட் ஃபார் சம்திங். ஒரு விஷயத்துக்காக கெஞ்சி அவங்கள வற்புறுத்தி கெஞ்சி கேட்கறதுக்கு பேர் தான் impurtune. impurtune. இதுக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். He importuned them to help. தமிழ் மீனிங் உதவி செய்ய அவர்களை வற்புறுத்தினான். வற்புறுத்தி